பின்னர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். சுகாதார திணைக்களமும் கல்வி திணைக்களமும் இணைந்து செயற்படுவதன் மூலம் சிறந்த மாணவர் சமூகத்தினை உருவாக்க முடியும் என கல்வி அமைச்சின் வெளியீடுகள் பிரிவின் மேலதிக ஆணையாளர் நாயகம் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் தெரிவித்தார். உலக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்த மாணவர்களின் சித்திர கண்காட்சியும் பரிசளிப்பு விழாவும் இன்று சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பல்வைத்திய பிரிவின் பொறுப்பதிகாரி பல்வைத்திய நிபுணர் கோகுலரமணனின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்வி அமைச்சின் வெளியீடுகள் பிரிவின் மேலதிக ஆணையாளர் நாயகம் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் திருமதி ஷாமினி ரவிராஜா உட்பட வைத்தியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் தவறான பழக்கங்களினால் வாய் புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையிலும் சமூகத்தில் காணப்படுகின்ற தவறான பழக்க வழக்கங்களினால் ஏற்படும் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்கான முன்கொண்டு செல்லப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் மத்தியிலும் இருந்து சமூகத்துக்கான தகவல்களை கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு சித்திர போட்டிகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் தமது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்களுக்கான பரிசில்களும் சான்றிதழ்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. மாணவர்கள் மத்தியில் காணப்படும் புகையிலை பொருட்கள் பாவனை தொடர்பான செயற்பாடுகள், பாதிப்புகளை ஏற்படுத்தும் காரணிகள் குறித்தும் கூடுதல் கவனம் செலுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. பாவிச்சா இப்படியான பிரச்சனைகள் வருமென்றதை காட்டுவதற்காகத்தான் இதை அரேஞ்ச் பண்ணினார்கள். ஆனால் இதன் பரிசளிப்பு விழாவை நீங்கள் ஏதாவது ஒரு பாடசாலையில் தெரிவு செய்து கொடுத்துள்ளங்கள் சொல்லும் தங்களுக்கு அறிவுறுத்தல் வந்தது. ஆனால் எங்கள் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் அவர் தெரிந்த ஒரு கல்லிலே பல மாங்காய்களை அடிப்பார். அவர் சொன்ன ஏன் அப்படி கண்காட்சி மாதிரி செய்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். பாடசாலை பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை பொதுமக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும்ன்றபடியாகத்தான் நாங்கள் எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்திலாம் இப்படி ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை கண்காட்சி மாதிரி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம். அவரை விருப்பப்படி அவர் விரும்பியது போல என்னை செய்ய சொல்லி சொன்னாங்க. என்ன நோக்கம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பேனரை பார்த்துருப்பீங்க. பேனரில் கூட சில பேர் கேட்டாங்க ஏன் அவ்வளவு வடிவில்லாத படங்களை போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னாலும் எங்களோட நோக்கம் வடிவான படங்களை போடுறதில்லை. வடிவான உங்களோட முகங்களை நீங்கள் இப்படி வடிவில்லாமல் ஆக்கக்கூடாது. இப்படி வாய்ப்பூற்று நோய் விழிப்புணர்வு இருந்தால் தான் இந்த வித்தலை போடுதல், புகைத்தல், ஸ்மோக் பண்ணதில் இப்படியான இதுகளை தவிர்த்து உங்களோட அழகான முகங்களை பாதுகாத்து வைத்துக்கணும். இல்லாட்டி அந்த பேனரில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான படங்களை போட்டு அதை ஒரு பயப்படுத்தணுன்றதுக்காக தான் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் இதையும் நல்கிய எங்களோட பிராந்திய சேவைகள் சுகாதார பணிப்பாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களோட முக்கியமான இடம் எங்களோட ஹிந்து காலேஜ் பிரின்சிபல் பைரதன் ஐயா சேர்மன். அப்போ அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார். சத்குலிங்கம் ஐயா அவரது மனைவிமார் அவர்கள் பிறகு 8வது பற்றி வருது. அப்போ எங்களுக்கு ஆட்டோமேஷன் நடக்கும் போதே இந்த கருப்பொருளை வரைவதுன்னு சொல்லி எவ்வளோ போர்டுகள் எடுத்துப்பாரு. அதை விட மேலதிகமான போர்டு வந்து 60,000 பெறுமதியான கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. 2 குரூப்பில் பிரித்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 15,000. எஸ் கோகுலரமணன் பிராந்திய பல்வைத்திய நிபுணர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நடனத்தினை பரத்தின் மூலம் ஒளியூட்டுவதற்காக நாம் அழைப்பது Fight!
காரணமாக இருக்கின்ற திருமதி இருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய திருமதி ஷாமினி அம்மணி அவர்கள், மட்டக்களப்பு கல்வி வலய பணிப்பாளர் அவர்கள் மற்றும் எங்களுடைய சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய திரு பகீரதன் இந்து கல்லூரி அதிபர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிராந்திய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் கோலரமணா அவர்களே, என்னுடைய அந்த பிராந்திய பணிமனையின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலமாக வைத்தியசாலைகளுக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எந்த ஒரு பொதுமானும் வைத்தியசாலைக்கு செல்வதை விட வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னரே நாங்கள் விழிப்புணர்வுடன் எங்களை நாங்கள் காத்துக்கொள்கின்ற வருமுன் காக்கின்ற ஒரு தயார்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அந்த விதத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புற்றுநோய், தலசீமியா, தற்கொலை, தொழுநோய் இவ்வாறான சுகாதார பிரச்சனைகளை நாங்கள் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலமாக தடுக்கின்ற நடவடிக்கையில் எங்களுடைய பணிமனையில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அதே நேரத்தில் எங்களுடைய கல்வி திணைக்களம் அதே போன்று பல்வேறு திணைக்களங்களோடு நாங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு அவர்களின் உதவியின் மூலமாக மக்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்களை நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக எங்களுடைய பிராந்திய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் கோலரமணா அவர்கள் இந்த விழிப்புணர்வை வாய்ப்புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு திட்டத்தை இந்த மாதிரி சுகாதார அமைச்சின் அனுசரணையோடு மாணவர்கள் மத்தியில் அதை ஏற்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய வருங்கால சமூகத்தை வாய்ப்புற்று நோயிலிருந்து காப்பதற்காக இந்த ஒரு கண்காட்சியையும் அதே போன்ற போட்டியையும் மாணவர்கள் மத்தியில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த ஏற்பாடுகளுக்காக ஒத்துழைத்த எங்களுடைய மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு உண்மையில் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும் என்று கேட்டால், நாங்கள் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அதற்குரிய அந்த உதவி சரியான முறையில் அவர்களால் எங்களுக்கு தரும்படும் பொழுது இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எப்பொழுதுமே எங்களுடைய திருமதி சுஜாதா அம்மணி அவர்கள் எங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சுகாதார திணைக்களத்துக்கான கல்வி திணைக்களத்துக்கு இடையிலான அந்த உறவு பாலத்தை சரியான ஆலோசனைகள் வழிநடத்தல் மூலமாக எங்களுக்கு தருவதிலும் அதே போன்று அவருக்குள்ள அந்த நேர்மறை எண்ணங்கள் மூலமாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மூலமாக எங்களை ஊக்கப்படுத்துவதிலும் அவர் ஒரு முன்னின்று செயற்படுகின்ற ஒருவர். எந்த நேரத்திலும் இன்றைக்கு கூட அவருக்கு நான் நினைக்கிறேன் இதுவரைக்குமே மட்டக்களப்பு கல்வி வலய பணிப்பாளருக்கும் சரி, எங்களுடைய சுஜாதா அம்மணி அவர்கள் மேலதிக ஆணையாளர் நாயகம் கல்வி வெளியிடப்பிற்கும் சரி, மிகவும் வேலைப்பழுக்கள் இடையில் உண்மையில் எங்களுக்கு வந்து இந்த இடத்தில் எங்களையும் ஊக்குவித்து மாணவர்களையும் ஊக்குவித்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதில் முன்னின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையில் எங்களுக்கு விசேஷமாக நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் அவருடைய வருகை இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பானதாக ஆக்கியிருக்கின்றது. அதே போன்று இந்த போட்டியை நடத்தும் பொழுது நாங்கள் சுகாதார சேவையில் உள்ளவர்களால் எங்களால் இந்த சித்திர கண்காட்சியில் மாணவர்கள் தருகின்ற அந்த சித்திரங்களை சரியான முறையில் எங்களால் தெரிவு செய்ய முடியாது. அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக அதுக்கான அந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களைத்தான் நாங்கள் நாட வேண்டியிருந்தது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவருமே முன்வந்து இந்த விடயத்தை மிகவும் சிறப்பாக நடத்திருந்தார்கள் என்று கேட்டால், நாளைக்கு ஒரு மாணவருக்கு கூட ஒரு மனதில் தங்களுக்கு சரியான விடயம் நடக்கவில்லையோ, அநியாயம் நடந்து விட்டதோ அல்லது நீதி கிடைக்கவில்லையோ என்ற எண்ணம் வரக்கூடாது. ஆகவே மிகுந்த சிரமத்தின் மத்தியில் எங்களுடைய பல் வைத்திய பொறுப்பு அதிகாரி அவர்கள் ஆசிரியர் உதவியோடு சரியான முறையில் தேர்வுகளை செய்திருந்தார். அந்த முறையில் இந்த கண்காட்சி நடத்துவதற்காக இந்த அரங்கில் நாங்கள் ஒழுங்குகள் செய்யும்போது பல சுகாதார உத்தியோகத்தர்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் அனைவருமே நேற்று மாலையில் கூட
இது மாணவர்களுக்கான நிகழ்வு, நாங்கள் கொஞ்சம் மனம் வைத்து செய்வோம். எல்லோருமே வந்து இந்த இடத்தில் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, சரியான நேரத்துக்கு வந்ததும் ஒரு நல்ல விடயம். இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், எங்களுடைய பல்வைத்திய பொறுப்பு அதிகாரி அவர்கள் கூறியது போல, இந்த வாய்ப்புற்று நோய் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விதத்தில் அந்த படங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சளி பிடிக்காத விடயமாக இருந்தாலும் அதுதான் உண்மையான விடயம். நாங்கள் அனாவசியமாக தேவையில்லாத வாய்ப்புற்று நோய் ஏற்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம். மற்றது இந்த மாணவர்களுக்கான விழிப்புணர்வு என்பது மாணவர்களுக்கு மட்டும் போய் சேரப்போவதில்லை, மாணவர்களுடைய குடும்பத்துக்கு போய் சேர்கிறது, அந்த வகுப்புக்கே போய் சேர்க்கிறது. அந்த ஒரு பாடசாலையில் ஒரு போட்டியை நாங்கள் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு 1000 மாணவர்கள் இருந்தால் அந்த 1000 மாணவர்கள் மூலமாக நாங்கள் அவங்களுடைய பெற்றோர்களையும் கணக்கிட்டு பார்த்தா நாங்கள் 3000-4000 பேருக்கு அந்த விழிப்புணர்வு விஷயம் போகிறது. இப்படி மாவட்ட மட்டத்தில் இந்த மாதிரியான போட்டிகளை நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். என்றால் இது குறைந்த நேரத்தில் கூடிய மக்களை சென்றடைகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இனிவரும் காலங்களில் கூட எங்களுக்கு இந்த தலசீமியா விழிப்புணர்வு, தொழுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பாடசாலைகளில் போட்டிகள் நடத்துவதன் மூலமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, அது மாணவர்களுக்கு தெரியும் பொழுது அது நிச்சயமாக பெற்றோர்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இயல்பாகவே போய் சேர்ந்துவிடும். அண்மையில் கூட நாங்கள் கருப்பை கழுத்து மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கு உருவாக்க வேண்டும், அவர்களுக்குரிய அந்த தடுப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறும்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அது உண்மையிலேயே பலரை சென்று சேர்ந்திருந்தது. எங்களுக்கு ஒவ்வொரு பாடசாலையிலும், ஒவ்வொரு பெண்கள் பாடசாலையிலும் அந்த குறும்படத்தை கொண்டு போய் காட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. என்றால் மாணவர்கள் மூலமாக செல்லும்பொழுது நிச்சயமாக பலருக்கு அது விழிப்புணர்வை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கடைசியாக நான் இந்த நேரத்தின் கருதி இந்த பாடசாலையில் நடக்கின்ற விடயங்கள் எப்படி மாணவர்களை இந்த மாதிரியான போட்டிகள் மாணவர்களுக்கு எப்படி சென்று சென்றால், எனக்கு ஒரு நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட விடயம், நான் புனிதமிக்கல் கல்லூரியில் ஒரு 7ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு போட்டி ஒன்று வைத்தார்கள். அந்த தலைப்பு பாரதியாரை பாரதியைச் செய்தவர் விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தர் என்பது தலைப்பு. அதுவரையும் நான் புனிதமிக்கல் கல்லூரியில் படிக்கும்பொழுது எனக்கு விபுலானந்தரை இந்த பெரிய அளவு தெரியாது. விபுலானந்தருக்கும் விவேகானந்தருக்கும் இடையிலான வித்தியாசமும் எங்களுக்கு குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கும். விபுலானந்தராண்டு அவர் 7ஆம் ஆண்டு அந்த விபுலானந்தரை பற்றி ஒரு 4 தலைப்புகளில் போட்டி வைத்திருந்தார்கள். கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி. அந்த விபுலானந்தரை பற்றி நாங்கள் அந்த போட்டிகளில் தேடல்களை எடுக்கும் பொழுதுதான் தெரிந்தோன்னா அவர் எங்களுடைய புனிதமிக்க கல்லூரியை கற்றிருந்தார், அதிலேயே தொண்டராசிரியராக வேலை செய்திருந்தார், இலங்கையின் முதல் தமிழ் பேராசிரியர், அண்ணாமலை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர், பாரதியாரை உண்மையிலேயே அவருடைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாரதியாருக்கு தமிழ் தேசிய கவிஞருக்கு அவருடைய அந்த மரண வீட்டுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் சென்றிருந்தார்கள் என்று. ஆனால் அவர் இறப்புக்கு பிறகு சுவாமி விபுலானந்தர் மூலமாகத்தான் உலகத்துக்கே இவர் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தேசிய கவிஞர் என்ற விடயத்தை சென்று சேர்த்தது சுவாமி விபுலானந்தர் தான். ஆனால் அது உண்மையிலே எனக்கு ஒரு மட்டக்களப்பு புனிதமிக்கல் கல்லூரியில் கல்வியற்ற எனக்கு அந்த போட்டி வரைக்கும் தெரியாமல் தான் இருந்தது. அந்த போட்டியில் நாங்கள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள், தேடல்களை எடுத்து நாங்களே தேடி அந்த கட்டுரைகள், பேச்சு போட்டிகள் நாங்கள் செய்யும் பொழுது தான் மெல்லுமெல்லாக நாங்கள் முதல் யோசிக்கும் இந்த தலைப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுன்னா அந்த பாரதியார் எப்படி பாரதியார் இவர் செய்திருப்பார், சுவாமி விபுலானந்தர் என்றவர் காரதி உள்ளான பிறந்தவர், இவருக்கு பாரதியார் என்ற எங்களை பற்றி எங்களுக்கு ஒரு தாழ்வீச்சுக்கள் இருக்கின்ற காலம். ஆனால் பிறகுதான் பார்க்கும்பொழுது தான் இந்த சில நல்ல விடயங்கள், இந்த மாதிரியான விடயங்கள் மூலமாக தான் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் என்றால் தான் நாங்கள் அதை தேடி படித்து மற்ற பேச்சு போட்டிகளில் மற்றவர் சொல்ல திரும்ப அது எங்களோட மனசுக்குள்ளே வரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டி, பேச்சு போட்டி மூலமாகத்தான் விபுலானந்தரை பற்றி நான் அறிந்து கொண்டது. அதுக்கு பிறகு அந்த போட்டிகள் மூலமாக விபுலானந்தர் அறிந்து கொண்டதன் மூலமாகவும் கடைசியில் நானும் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தது கூட அந்த ஒரு விழிப்புணர்வு போட்டி தான். அந்த புனிதமிக்கல் கல்லூரியில் உள்ள இத்தனை மாணவர்களுக்கு விபுலானந்தரை பற்றி தெரியும் என்று தெரியாது. ஆனால் இந்த போட்டிகள் தான் மாணவர்களுக்கு அந்த தேடல்களை உருவாக்கும். எனக்கு தெரிந்து இங்கு வந்திருக்கிற 70 மாணவர்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் வாய்ப்புற்று நோயை பற்றி தேடியிருப்பார்கள், அவருடைய பெற்றோர்களை சேர்ந்து தேடியிருப்பார்கள். அந்த இனி இந்த ஊடகங்கள் மூலமாக போகும்போது வாய்ப்புற்று நோயை பற்றி ஏதோ சொல்கிறாருன்னா அதுக்கு பிறகு தேடும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு எங்களுக்கு சுகாதார துறைக்கு தேவையான விடயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த மாதிரியான போட்டிகளை நடத்துவதற்கு விரும்பி ஆர்வமாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு கல்வி வலய பணிப்பாளருடைய உதவி
இந்த முறை மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் விழிப்புணர்வுகளுக்கு உங்களைத்தான் நம்பி இருக்கின்றோம். அதே போல் எங்களுக்கு எப்பொழுதுமே மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வித்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்களுடைய சுஜாதா அம்மணி அவர்கள், திருமதி சுஜாதா அம்மணி அவர்கள். அவருடைய ஆலோசனைகளையும் நாங்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் கல்வித்துறை மூலமாக சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய ஆர்வத்துக்கு நிச்சயமாக எங்களுடைய அந்த முயற்சிகளுக்கு அவருடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். सरिस्तर बीटी तुरनी लावणी महाविद्यालय ओलाचीमडल श्री विनायकर महाविद्यालय रोशनिया बजमहलड़की वो सरस्वती महाविद्यालय शक्ति महाविनायकर विद्यालय महलड़की वो सरस्वती महाविद्यालय श्री विनायकर विद्यालय பொருட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இடையிலான வரைதல் போட்டி மற்றும் அதற்கான பரிசளிப்பு நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற RDHS டாக்டர் முரளீஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த போட்டி நிகழ்வை இணைப்பாக்கம் செய்து நடத்தி முடித்து இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் கோகுலர் ரமணன் அவர்களுக்கும் மற்றும் மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலகத்தின் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி ஷாமினி ரவிராஜா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து டாக்டர்ஸ் அவர்களுக்கும் முக்கியமாக நமக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டிலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை மிகவும் பாரிய துறைகளாக அந்தந்த நாட்டிற்கு சேவை பார்த்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அனைவரும் அறிவோம். அந்த வகையிலும் இலங்கையிலும் கூட மிகவும் பெரிய துறைகளாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறை விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த இரண்டு துறைகளும் சமூகத்துக்கு மாணவர்களுக்கு எதிர்கால சிறப்பான சந்ததியினருக்கு ஆரோக்கியமுள்ள அறிவுள்ள சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக மிகவும் பாடுபட்டு தங்களால் இயன்ற மிக சிறப்பான சேவையை ஆற்றிக் கொண்டு வருகின்றார்கள். மாணவர்கள் இங்கு பரிசில்களை வாங்க வந்திருந்தாலும் இப்படியான பேச்சுக்களையும் இடையிலே கேட்கத்தான் வேணும், சலிப்பு எடுத்துக்கொள்ளாமல். ஆகவே உங்களுக்கு அந்த பரிசில்களை தர முதல் நானும் செல்ல வேண்டியிருப்பதால் இந்த பேச்சு இடையில் வந்திருக்கின்றது, சற்று மன்னித்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் எனக்கு தெரியும் கடந்த காலங்களில் சில வேளைகளில் கல்வி திணைக்களமும் சுகாதார திணைக்களமும் அடிக்கடி முரண்பட்டு கொண்டதுண்டு. அதை நான் நன்கு அறிவேன். மட்டக்களப்பில் வலய கல்வி பணிப்பாளராக இருக்கும்போது எப்போதுமே ஆரோக்கியமான ஆலோசனைகள் கூறி மாணவர்களை ஆசிரியர்களை வழிப்படுத்துவதன் மூலமாக சிறந்த சுகாதாரத்துறையை கட்டியெழுப்பலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். உண்மையிலும் மாணவர்கள் சிறந்த ஊடகம், சமூகத்திற்கு இவ்வாறான விழிப்புணர்வு செய்திகளை கொண்டு செல்வதற்கு அவர்கள் சிறந்த ஊடகமாக இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது எமது RDHS அவர்கள் கடமையேற்ற உடனேயே என்னை வந்து சந்தித்திருந்தார் வலய கல்வி பணிப்பாளராக நான் இருக்கும்போது.
மிக சிறப்பாக அவருடைய திட்டங்கள் இங்கு இருக்கின்றது. மாணவர்களுக்கூடாக சிறந்த ஆளுமையுள்ள சுகாதாரம் ஹெல்த்தியான ஒரு சமூகத்தை மாணவர்களுக்கூடாக கட்டியெழுப்பலாம் என்ற பல திட்டங்களை என்னிடம் முன்வைத்த போதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இப்போது நாங்கள் மிக சிறப்பாக கல்வி மற்றும் சுகாதார திணைக்களங்கள் இணைந்து மாணவர்கள் அபிவிருத்திக்காகவும் சமூக நல்ல அபிவிருத்திக்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சுமூகமான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த மாணவர்கள் வாய் சுகாதாரம், வாய்ப்புற்றுநோய் தொடர்பான இந்த போட்டி நிகழ்வு என்னிடம் பல முறை எங்களுடைய டாக்டர் கோகுல ரமணன் அவர்கள் அடிக்கடி, நான் அது ஒரு இக்கட்டான காலகட்டமும் தான், வலய கல்வி பணிப்பாளராகவும் மாகாண கல்வி பணிப்பாளராகவும் வேலை பார்த்து கொண்டிருந்த காலம், மிகவும் வேலை பழிந்து இந்த காலமாக இருந்தாலும் அடிக்கடி என்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி நான் அவருக்கு கூறுவேன், நான் இல்லாட்டியும் எங்களுடைய பதில் வலய கல்வி பணிப்பாளர் இருக்கின்றார், அவரை சென்று இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பதற்காக அவர் உதவி செய்வார். அவ்வாறே நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். இப்போதும் கூட மாகாண கல்வி பணிப்பாளர் புதியதாக இருக்கிறார். மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணம் புதிய 2 தலைமைத்துவத்தின் கீழ் கல்வி அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது. அதே போல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு நல்குவார்கள். மாணவர்களது சுகாதாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற எந்த ஒரு செயற்றிட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக உங்களுடன் இணைந்து செயற்படுவார்கள். அவ்வாறான தலைமைத்துவம் இங்கு இருக்கின்றது இந்த சுகாதார பணிமனையில். அவ்வாறாக உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாணவர்களும் சிறந்த நல்ல பிரஜைகளாக, நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இணைந்து செயலாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்று நடைபெறும் இந்த நிகழ்வில் போட்டியிட்ட மாணவர்கள் நான் இங்கு பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய ஆக்கங்கள் உண்மையிலுமே நல்ல தரமான ஆக்கங்களாக இருக்கின்றது. எனக்கு தெரியும், இங்கே இருக்கின்ற சித்திராசிரியர்கள் மிக குறைவு, அது எல்லோருக்கும் தெரியும். நிறைய சித்திராசிரியர்கள் சித்திர பாடமே இல்லை, அவங்க பயிற்றப்பட்டவர்களாகவோ அல்லது சித்திர பாடத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திலேயே சரியான மிகவும் குறைவான அளவினர் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் சித்திர பாடத்தை படித்து படிப்பிக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அந்த வகையில் சத்குருலிங்கம் சார் மற்றும் எங்களுடைய பட்டிருப்பு கல்வி வலய சித்திரப்பாட உதவி கல்வி பணிப்பாளர், மட்டக்களப்பு வலய பழைய முன்னாள் ஆசிரிய ஆலோசகர்கள் இன்னுமே எங்களுக்கு வளவாளர்களாக சிறப்பான ஒத்துழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்தும் செய்கிறார்கள். இவ்வாறு தான் இந்த சித்திரப்பாடம் போய்கொண்டிருக்கின்றது. சுகாதாரத்துக்கு மேலதிகமாக நான் சித்திரத்தை பற்றி கதைக்கின்றேன். வெட்டுப்புள்ளி அடிப்படையில் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்வியியல் கல்லூரிகளுக்கும் மட்டுமல்ல அழகியல் கற்கைகள் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்வதற்கு கூட உயர்தர சித்திர பாடம் மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது. உங்களுக்கு இவ்வாறான ஆற்றல்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் அல்லது தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்கும் போது சித்திர பாடத்தை ஒரு பாடமாக எடுக்கும்போது உங்களுடைய வளம், அதாவது ஒரு எதிர்காலத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கூட பல்கலைக்கழகங்களுக்குள் அல்லது ஆசிரியர் கல்வியியல் கல்லூரிகளுக்குள் நீங்கள் நுழையக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அந்த வளத்தின் ஊடாக இவ்வளவு தரமான ஆக்கங்களை மாணவர்கள் படைத்திருக்கின்றார்கள் என்பது வரவேற்கத்தக்கது. இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வலயங்களிலும் இருந்து மாணவர்கள் நீங்கள் பரிசில்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்களுடைய எதிர்கால கல்வி உயர்கல்விகள் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். அதே போல நீங்கள் இவ்வாறான விழிப்புணர்வை பெற்றதே உங்களது சக மாணவர்கள், பாடசாலையில் உள்ள ஏனைய மாணவர்கள், சமூகத்துக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் இன்னும் ஒரு பணிவான வேண்டுகோளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்போதெல்லாம் மாணவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் நாங்கள் பெரிதும் முயற்சி பண்ணியும் முடியாமலும் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. திடீரென மாணவர்களுக்கு நிறைய சிறுவர்களுக்கு வருத்தங்கள், நோய்கள் ஏற்படுகின்றது, இறப்புகள் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த சுகாதார பணிமனையின் ஊடாக சிறந்த விழிப்புணர்வுகள், முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள், இனங்காண முடியாத நோய்கள் மாணவர்களுக்கு உருவாகின்றது, புதிய நோய்களாக இருக்கின்றது. தொற்றா நோய்களும் கூட மாணவர்களுக்கு அதிகமாக வருகின்றது. ஆகவே மிகவும்
அதிகமான செயற்றிட்டங்கள் மாணவர்களை நோக்கி நீங்கள் எடுத்து செல்லும் போதும் அவர்களை அவற்றிலிருந்து பாதுகாத்து ஒரு நல்ல சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்கலாம் என்று உங்களுடன் கேட்டுக்கொண்டு என்னை அழைத்தமைக்காகவும் சுஜாதா குலேந்திரகுமார் அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உலக தாய் மற்றும் கருத்து புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலை மாணவர்களிடையே மாவட்ட ரீதியிலே தெரிவாத மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. அந்த வகையில் இந்து கல்லூரி திருநதி